ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவதூறாக பேசிய ஊழியர்களை தட்டி கேட்டதால் சிகிச்சையில் இருந்தவரை மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கியதாக கிருஷ்ணன் என்பவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததால் சிகிச்சை முடியும் முன்பே டிஸ்சார்ஜ் செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பூபேஷ், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியை அடுத்த வடக்கு மூக்குயிர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் அவருடைய குடும்ப தகராறு காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சக உறுப்பினர்கள் தாக்கியதில் தலையில் பலத்த காயத்தோடு ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த வார்டில் மூதாட்டி ஒருவருடைய தங்க நகை காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அந்த மூதாட்டி அங்கிருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்களிடையே தன்னுடைய தங்க நகை காணாமல் போனது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த அந்த பாதுகாவலர்கள் அவருக்கு அலட்சியமாக பேசியதோடு அவரை அவமரியாதையாக கடுமையான சொற்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கிருஷ்ணன் ஒரு மூதாட்டியை கடுமையான சொற்களால் இவ்வாறு வசைபாடுகிறீர்கள் என அவர்களை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு நடந்த சம்பவங்களை அவர் தன்னுடைய செல்போனில் வீடியோ பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய செல்போனை பிடுங்கிய அங்கிருந்த மருத்துவமனை பணியாளர்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை ஊழியர்கள் தாக்கியது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங்கினுடைய அந்த அவசர பொதுமக்கள் அழைப்பு எண்ணுக்கு அழைத்து அவர் புகார் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஊழியர்கள் குறித்து கலெக்டரிடமே கம்ப்ளைண்ட் செய்கிறாயா என ஊழியர்கள் அவரை உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு கூறி அவர் கையில் அணிந்திருந்த வெல்ஸ்லால் உள்ளிட்டவற்றையும் அவர்கள் அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு அவர் தகவல் தெரிவித்ததை அடுத்து மருத்துவர் அளிக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டில் மருத்துவருடைய கையொப்பமோ மற்ற ஆவணங்கள் எதுவுமே வழங்காமல் அவரை மருத்துவமனையிலிருந்து உடனடியாக கிளம்புமாறு மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறியிருக்கின்றனர். தன்னுடைய செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மனைவியோடு எந்த ஆதரவும் இல்லாமல் ஏழையான தான் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருப்பதாகவும் ஒரு தவறு நடந்ததை சுட்டிக்காட்டியதற்காக மருத்துவமனை ஊழியர்கள் தங்களை தாக்கியதாகவும் மருத்துவருக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டமா என்று கூறி அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுத சம்பவமானது அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இதுபோல மற்ற யாருக்கும் புகாரோ மற்ற எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது எனவும் இது சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகாரை அளித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளி ஒரு தாக்கப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, வார்டில் வேலை பார்க்குறவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னை அடித்து சட்டையை கிழிச்சுட்டாங்க. இதைக்காண்டி நான் பேட்டி கொடுக்க வந்ததுக்கு வெளியே தெரியணும்னு இதை நான் ஒரு இதுக்கு சொல்ல வந்ததுக்கு இந்த மணிக்கே நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டான், அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு வாங்கினது. இன்னும் எனக்கு நோயாளிக்கு உண்டான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை வெளியே சொன்னதுக்கு நீ சொன்னால் நாங்கள் கேஸ் கொடுப்போம், அந்த மணிக்கு நீ இங்கே உள்ள மருத்துவ ஊழியர்கள் மேலே கை வச்சதா சொல்லி நாங்கள் கேஸ் கொடுப்போம் இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. இப்போ எனக்கு சரியான மருத்துவ உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் கிருஷ்ணா என்பவர் அளித்த பேட்டியை பார்த்தோம். முன்னதாக என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.